வணக்கம், வெல்கம் டு மேங்கோ சிட்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ராகி பால் பவுடர் அல்வா. நம்மளுடைய சேனல்லே ஏற்கனவே ராகி பால் பவுடர் வச்சு நிறைய ரெசிபிஸ் போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், ப்ளேலிஸ்ட்லேயும் போட்டு வைக்கிறேன், பார்த்து செஞ்சு பாருங்கள். ரொம்ப எளிமையாக டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்டு நம்மளுடைய ராகி பால் பவுடர் வச்சு அல்வா செஞ்சு காமிக்க சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு இந்த ராகி பால் பவுடர் தேவைப்பட்டுச்சுன்னா வாங்கிக்கோங்க. சேல்ஸ் பண்ணுறேன், வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். இதில் நம்ம நிறைய ரெசிபீஸ் செய்யலாம். 6 மாத குழந்தையிலேருந்து 80 வயசு பெரியவங்க வரலும் சாப்பிட்லாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கு கொடுக்குறேன், பாருங்கள். கொலக்கட்டை செய்யலாம், இடியாப்பம் செய்யலாம், கூழ் செய்யலாம், கஞ்சி செய்யலாம், எல்லாமே செய்யலாம். இதுக்கு நம்ம தேவையான பொருட்கள் பார்க்கலாம். ராகி பால் பவுட்ரு 1 டம்ளர் எடுத்திருக்கேன். நம்ம எந்த டம்ளரில் பவுட்ரு அளக்குறோமே அதே அளவில் தான் எல்லாத்தையும் நம்ம அளந்துக்கணும். சர்க்கரை 1.5 டம்ளர் எடுத்திருக்கேன். 1 டம்ளர் தான் எங்களுக்கு போதும். இது ஃப்ரெண்டுக்கு கொடுத்து விடுறேன், அதனால் 1.5 டம்ளர் எடுத்திருக்கேன். அவங்களுக்கு கொஞ்சம் இனிப்பெல்லாம் பிடிக்கும், அதனால் நாங்கள் எப்போதும் 1 தான் போட்டுக்குவோம். 1 போட்டாலும் நல்லா தான் இருக்கும். அப்புறம் 1/2 மூடி தேங்காய். இந்த அளவுக்கு ஒரு 1/2 மூடி தேங்காய், சின்ன மூடியாக தான் இருக்குது. 1/2 மூடி தேங்காய் எடுத்து பால் எடுத்துக்கலாம். நான் அளவு சொல்கிறேன் உங்களுக்கு. முந்திரி, திராட்சை, ஏலக்காய் பொடி, டேஸ்ட்டுக்கு உப்பு, நெய். இப்போ 1 டம்ளர் மாவுக்கு 2 டம்ளர் நமக்கு தேங்காய் பால் வேணும். அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி தேங்காய் பால் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், நான் எப்போதுமே எடுத்து வச்சுருப்பேன். நிறையா பார்த்துருப்பீங்க என்னுடைய சமையலில். நிறைய கூழ், அல்வா, மோர் போட்டு பால் போட்டு எல்லாமே ரொம்ப உடம்புக்கு நல்லது. ராகியோடைய பெனிஃபிட் எவ்வளோன்னு எல்லாருக்குமே தெரியும் உங்களுக்கு. இது நமக்கு செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு இப்போ ஒர்க்கிங் உமன்ஸ்லாம் உங்களுக்கு இந்த மாதிரிலாம் செய்யறதுக்கு அவங்களுக்கு டைம் இருக்காது. அந்த மாதிரி இருக்கவங்க என்கிட்ட வாங்கிக்கோங்க. நிறைய பேர் வாங்கியிருக்காங்க, நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க. அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரம் வச்சு 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன். முந்திரியை போட்டுக்கிறேன். ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக ஃப்ரை ஆகிடுச்சு, எடுத்துக்குவோம். இதிலே திராட்சையும் போட்டுக்குவோம். கொஞ்சம் தான் நெய் போட்டிருக்கேன். இதுவும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இந்த பாத்திரம் நல்லா ஆறிடுச்சு. இதில் நெய் இருக்குது. இப்போ நம்ம தேங்காய் பாலை ஊற்றிக்கலாம். இதில் இப்போ ராகி பால் பவுடரை போட்டுக்கலாம். இதே டம்ளரில் தான் 2 டம்ளர் தேங்காய் பால் எடுத்தது. அளவு நம்ம எதில் எடுக்கிறோமோ அதே தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஒரு விஸ்க் வச்சு கலந்துக்குவோம். அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம இப்படி கலந்துக்கணும். அடுப்பில் வச்சுலாம் கலக்கக்கூடாது, கட்டி தட்டி போயிடும். டக்குன்னு செஞ்சிடலாம். இந்த அல்வா ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். பால் பவுடராக இருக்கு இல்லைங்களா, தோல் இல்லாமல் சட்னா வெந்துடும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைங்கள்கிட்ட கொடுங்களேன், அடிக்கடி செஞ்சு தர சொல்லுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். தேங்காய் கொஞ்சம் கூட போடலாம், குறைவாக போடலாம், அதனால் ஒன்றும் கிடையாது. தேங்காவே இல்லைன்னா கூட 2 டம்ளர் நார்மலாக பச்சை தண்ணி இருக்கு இல்லைங்களா, அதில் போட்டு கூட நம்ம கலந்துக்கலாம். அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பாலில் தான் போடணுன்னு கிடையாது, தண்ணிலையும் போட்டு செய்யலாம். ஒரு அர்ஜென்ட்டுக்கு நமக்கு தேங்காய் வீட்டில் இல்லைன்னா கூட 2 டம்ளர் தண்ணியை ஊற்றி 1 டம்ளர் பவுடரை போட்டு டக்குன்னு கூட செய்யலாம். நல்லா கலந்துட்டேன். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். இப்போ கலந்து வச்சுருக்கோம் இல்லையா ராகி பால் பவுடர், அப்படியே எடுத்து அடுப்பில் வச்சுட்டேன். இப்போ நம்ம கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். அடுப்பு நான் ஹையில் வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் கெட்டிப்பட்டு வரும்போது நம்ம கொஞ்சம் மீடியம் பண்ணிக்கிட்டால் போதும். அதே போல் சர்க்கரை பாருங்கள், 1.5 டம்ளர் சர்க்கரை எடுத்து ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள் எப்படி கெட்டிப்பட்டு வருது பாருங்கள். 1 நிமிஷம் கூட ஆகலை, டக்குன்னு கெட்டிப்பட்டு வருது பாருங்கள். இப்போ கொஞ்சம் மீடியம் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது அடுப்பு பெரிய அடுப்பு. என்னுடையது இந்த கேஸ் அடுப்புலேயே இந்த பர்னர் ரொம்ப பெரிய அடுப்பு. அருமையாக கெட்டிப்பட்டு வருது. கட்டி தட்டின மாதிரி தெரியும் உங்களுக்கு, ஆனால் கரெக்டாக இருக்கும். கிண்ட உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்.
உங்களுக்கு கலர் தெரியுதுங்களா? டிஃப்ரெண்ட் எப்படி தெரியுது பாருங்கள். இப்போயே பாதி வந்துருச்சு. இப்போ நம்ம சர்க்கரை போட்டுக்கலாம். சர்க்கரை போட்டோன்னே உங்களுக்கு தண்ணி விடும். அடுப்பை இப்போ கொஞ்சம் கூட வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட பீட்ரூட் பவுட்ரு இருந்துச்சுன்னா கூட நீங்கள் பீட்ரூட் பவுட்ரு போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜ்லேயும் போட்டுக்கலாம். இல்லாட்டியும் நம்ம மாவு கலக்கிறோம்ல அப்போ கூட போட்டுக்கலாம். பால் ஊற்றி மாவு கலப்போம் இல்லைங்களா, அப்போ கூட போட்டுக்கலாம். பவுடர் இல்லைன்னா நம்ம பீட்ரூட் ஜூஸ் எடுத்து கூட கலந்துக்கலாம். நல்லா உங்களுக்கு கலர் வரும். இது வந்து நேச்சுரலான கலராக இருக்கும். அது ஒரு பிங்க் கலராக அழகாக இருக்கும். எப்படி வந்து வருது பாருங்கள். இப்போ நம்ம ஒரு பிஞ்சு சால்ட்டு போட்டு விட்றேன் டேஸ்ட்டுக்கு. நல்லா சைனிங்காக வந்துருச்சு பாருங்கள். 5 நிமிஷம் தான் ஆச்சு. கைவிடாமல் கிண்டணும். அதே மாதிரி நம்ம பால் ஊற்றி கலப்போம்ல ஃபஸ்ட்டு, அப்போயே நல்லா கலந்துக்கணும். இப்போ நம்ம நெய் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் போட்டு விட்ருக்கேன். 1 ஸ்பூனே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். நம்ம தேங்காய் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த தேங்காயிலேருந்தே உங்களுக்கு இந்த நெய் வரும். இருந்தாலும் 2 ஸ்பூன் போட்டு விட்றேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இன்னொருத்தருக்கு கொடுக்கும்போதெல்லாம் கொஞ்சம் நிறையா போட்டு தானே கொடுப்போம். நம்ம சாப்பிட்ற கூட கொஞ்சமாக சாப்பிடுவோம். இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும் இல்லையா? இவ்வளோ அருமையாக வருது பாருங்கள். சும்மா சின்னதாக கொஞ்சமாக குட்டி உலக்கு இருக்கு இல்லைங்களா, அதில் போட்டு செஞ்சு கொடுத்துடலாம் பிள்ளைங்களுக்கு. ஈவினிங் வரத்துக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கூட செஞ்சிடலாம். நம்ம பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வரதுக்கு முன்னாடி ரெடி ஆகிட்டு நம்ம இது போட்டுக்கலாம். முந்திரி திராட்சை போட்டுக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்குவோம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் பாருங்கள், பதம் இதான். ரொம்ப எல்லாம் பதம்லாம் தேவையில்லை. நம்ம இந்த அல்வாவுக்கு பதம்லாம் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்லாம் கிடையாது. சும்மா ஒரு 5 நிமிஷம் கிண்டணும்னா டக்குன்னு ஆகிடும். அளவுக்கு தக்கன டைம் எடுத்துக்கும், அவ்வளோதான். இது எனக்கு 10 நிமிஷம் கூட ஆகலைங்க, டக்குன்னு ஆகிட்டு. நமக்கு பிடிச்ச மாதிரி பிள்ளைங்களுக்கு மோல்டிங் பண்ணி கொடுக்கலாம். இல்லாட்டி கப்பில் அப்படியே எடுத்து ஒரு ஸ்பூன் போட்டு கொடுத்துடலாம். செம்மையாக இருக்கும். இப்போ நான் ஒரு மோல்டிங் கப்பில் எடுக்கிறேன். அழகாக இருக்கும் இல்லையா? நான் ஏற்கனவே பீட்ரூட் வச்சு செஞ்சுருக்கேன், ஸ்டார் மோல்டிங்கில் போட்டு. அதுவும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். கிளிப்பிங் வைக்கிறேன் பாருங்கள். அது இன்னும் எடிட்டிங் பண்ணல. அருமையாகிடுச்சு. இப்போ கரெக்டாக போய் உட்காந்துருக்கோம். ரெடி ஆகிட்டு. இது இன்னொன்று இந்த கப்பில் எடுத்துக்கலாம். இது பாருங்கள், ராகி பால் பவுடருடைய நேச்சுரலான கலர் இப்படி தான் இருக்கும். அதே போல் இது நல்ல சன்னமான பிளேட்டில் நல்லா பரப்பி விட்டுட்டு நல்லா ஆற விட்டு பீஸ் போட்டிங்கன்னா அழகாக வில்லையாக சூப்பராக வரும். இதை நெய் போட்டு நல்லா மட்டப்படுத்தி விட்றேன், அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்முடைய ராகி பால் பவுடரில் செஞ்ச அல்வா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அப்படியே நான் மோல்டிங் பண்ணி காமிக்கிறேன். எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்கள். இன்னொரு மோல்டிங், இது ஒரு டிசைனாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் பாத்திரம் காமிச்சிருப்பேன். இதையும் பண்ணலாம். ராகி பால் பவுடரில் செஞ்ச அல்வா ரெடி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.